வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் யோனோ எஸ்பிஐயில் கிடைக்கிற ஃப்ரீ ரிவார்டு பாயிண்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ்பிஐ அக்கௌண்ட் வச்சுருக்கிற எல்லாருக்குமே நெட் பேங்கிங் இருந்ததுன்னா யோனோ எஸ்பிஐ ஆப் வச்சுருப்பீங்க. அந்த யோனோ எஸ்பிஐயில் நம்மளுக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிவார்டை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நீங்கள் உங்களோட மொபைலில் யோனோ எஸ்பிஐ ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் போய் அக்கௌண்ட்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இதில் பண்ணினீங்கன்னா ரைட்டில் இப்படியே வந்தால் மை ரிவார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு 634 பாயிண்ட்ஸ் இருக்குது. டோட்டலாக 715 பாயிண்ட் எனக்கு கிடச்சிருக்குது. அதில் 40 பாயிண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 41 பாயிண்ட் எக்ஸ்பைரி ஆகிடுச்சிடுது. அடுத்தது எப்போ பாயிண்ட் எக்ஸ்பைரி ஆகும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. இந்த பாயிண்ட் எக்ஸ்பைரி ஆகாமல் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். இதில் இந்த ரீடம் நவ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஐ அக்ரி இதை டச் பண்ணுங்கள். இந்த ரிவார்ட்ஸ் உங்களுக்கு நீங்கள் ஏடிஎம் யூஸ் பண்ணி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். இந்த ரிவார்டு நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வேஸ்ட்டாக எக்ஸ்பைரி தான் ஆகும். அதனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் இதை யூஸ் பண்ணி இதில் உள்ள திங்ஸை கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். பஸ் டிக்கெட் புக் பண்ணுறது, கிஃப்ட் வவுச்சர் பண்ணுறது அப்படின்னு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் சில ஆளுக்கு ரீசார்ஜ் ஆப்ஷன் இருக்கும், சில உங்களுக்கு இதில் ரீசார்ஜ் ஆப்ஷன் காட்டாது. அவங்க என்ன பண்ணணுன்னா இந்த எஸ்பிஐ ரிவார்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கீழே ரீசார்ஜிங் ஆப்ஷன் வருது. இதில் மொபைலா டிடிஹெச்சான்னு கேட்கும். நான் இப்போ மொபைல் கிளிக் பண்ணுறேன். உங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அது என்ன ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட எந்த சர்க்கிள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடுங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அதாவது அடுத்தது அமௌண்ட்டு உங்களுக்கு எந்த அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணணும். நான் இப்போ 10 ரூபாய்க்கு பண்ணி காட்டுறேன். நீங்கள் எவ்வளோக்கு வேணுமோ அது கொடுத்துக்கலாம். இதில் ஐ ஹவ் ரீடு அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ப்ரொசீட் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பேமெண்ட் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். 10 ரூபாய்க்கு 40 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இதுவாகும். அந்த 40 பாயிண்ட்ஸும் ரீடம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குது. மேக் பேமெண்ட் அந்த ஆப்ஷனை கொடுங்க. ஓடிபி உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஓடிபி வந்துடுச்சு. அந்த ஓடிபி அந்த ஓடிபியை இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் ஆப்ஷனை கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே கொடுக்குது இந்த ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 40 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி ரீசார்ஜ் ஆகிடுச்சு. நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணணுமா இல்லை மொபைல் எது ரீசார்ஜ் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 பாயிண்ட்ஸ் இருக்குது. 10 ரூபாய்க்கு 40 பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க. இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.